அம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன், செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. திருவாசகம் ஆனந்தமாலை. ஒரு முதல் மந்திரம் நடத்தணுமா? சிவானுபவ விருப்பம், அதாவது பேரின்பத்தை அனுபவிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை சிவானந்த விருப்பம்னு சொல்கிறோம். முதல் மந்திரத்தை மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம், பொன்னரணைய மலர் கொண்டு போற்றான் நின்றார் அமரரெல்லாம், கல்நேரணைய மனக்கடையாய் களிப்புண்டவல கடல் வீழ்ந்த எந்நேரணையேன் இனியுன்னை கூடும் வண்ணம் எம்பாய். பொருள் எழுதலாம். மின்னலை போன்ற அழகிய இறைவன் திருவடிகளை, மின்னலை போன்ற இறைவனின் அழகிய திருவடிகளை அடைந்தவர்கள் உலக பற்றுகளை விட்டவர்கள். இது குங்குமெல்லாம் வச்சாச்சு. விட்டவர்கள் தேவர்கள் அனைவரும் பொன் போன்ற மலர்களை தூவி இறைவனை வணங்குகின்றனர். கல்போன்ற மனமுடையவனாய், கல்போன்ற மனமுடையவனாய் அப்படி அப்படி வச்சிரு, அப்படி இருக்கட்டும், அது அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும். மூடி வச்சிருறியா? சரி, ஓகே. அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கு. கல்போன்ற மனமுடையவனாய், தாழ்ந்தவனாய், ஞானிகளால் ஒதுக்கப்பட்டு கவலைக்கடலில் நான் இருக்கிறேன். வீழ்ந்தவர்களில் எனக்கு நானே சமமானவன். நான் உன்னை வந்தடையும் வழியை கூறுவாயாக. பூங்கழல்கள் அழகான கடல்கள். ஒவ்வொரு மந்திரத்தை அந்த தலைப்போட ஆனந்தமாலை சிவானுபவ விருப்பம் ரெண்டும் ஒன்று தான். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்குடைய அதை கொடுத்துரு, அவங்ககிட்ட கொடு. போகிறாங்களா அம்மா? நீங்கள் எழுதுங்க. முதல் கருத்து எழுதுக. திருவடியை அடைந்தவர்கள் உலகத்தை கடந்தவர்கள். அந்த பாயிண்ட முதல்ல எடுத்து சிந்திக்கணும். திருவடியை அடைதல் என்பது அருளை பெறுதலையும் காசு வச்சுக்கோங்களா?
உலகத்தை கடந்தவர் என்பது அருளால் பற்று விடுதலை குறித்தது. அடுத்து தேவர்கள் எல்லாம் மலர் தூவி வழிபடுவதை மாணிக்கவாசகர் கூறுகிறார். தேவர்கள் எல்லாம் மலர் தூவி வழிபடுவதை மாணிக்கவாசகர் கூறுகிறார். தேவர்கள் எல்லாம் மலர் தூவி வழிபடுவதை மாணிக்கவாசகர் கூறுகிறார். அதாவது பாய் பாய் மாணிக்கவாசகர் இங்கு தேவர்களை கூறுவது அவருடைய பணிவு காரணமாக தேவர்களுடைய மலர் வழிபாடை உயர்த்தி கூறுகிறார். தேவர்கள் வழிபாட்டினுடைய நோக்கம் ஆனந்தமோ சிவானுபவமோ அல்ல. ஆனாலும் அர்ச்சனை செய்கிறார்கள் என்பதை பதிவு செய்கிறார். தன்னை தாழ்த்தி கொள்ள தேவர்களை உயர்த்துகிறார். அதன் பின்னர் தன்னை பற்றி சொல்லும் மாணிக்கவாசகர், என் மனம் கல் போன்றது என்று கூறுகிறார். மனம் கல் போன்றது என்று மாணிக்கவாசகர் தன்னை கூறினாலும் அதனால் கூறப்படும் கருத்து ஞானத்தினால்தான் மனம் உருகும். ஞானத்தால் அன்பு தோன்றி ஞானத்தினால்தான் மனம் உருகும். ஞானமே சிவானுபவ விருப்பத்தை ஏற்படுத்தும். ஞானத்தால் வருகின்ற அன்பு, அன்பினால் வருகின்ற உருக்கம் சாதகருக்கு தேவை என்பதை காட்ட நான் கல் போன்ற மனமுடையவன் என்று தன்மேல் ஏற்றி கூறினார். இறைவன் செய்த உதவிகளை நினைக்கும் போதுதான் மனம் உருகும். இறைவன் செய்த உதவிகளை நினைக்கும் போதுதான் மனம் உருகும். இறைவன் செய்த உதவியை நினைப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். ஒரு பக்குவமில்லாத குழந்தைக்கு தாயின் உதவிகள் எதுவாக தான் தெரியும், தொந்தரவாக தான் தெரியும். தாயினுடைய உதவிகள் உபத்திரவமாக தான் தெரியும்.
படின்னு சொன்னால் தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும். விளையாடாதுன்னு சொன்னால் விளையாட விட மாட்டேங்காங்கன்னு தோணும். தாய் செய்ததெல்லாம் சரிங்கிறது எப்போ தெரியுது? பக்குவம் வந்த பிறகு தெரியுது. அதனால தான் நம்ம அது ஒரு மெயின் பாயிண்டாக சொல்லியிருக்கிறோம். உருக்கம் வரணும்னா ஞானம் வரணும். ஞானம் வராதவரை உருகாது. சமயக்குறவர்களால் இந்த அளவுக்கு உருக முடிஞ்சதுன்னா அதற்கு காரணம் அவங்களுக்கு இருந்த ஞானம். அதே ஒருவன் நல்லா வளர்ந்து பக்குவப்பட்டு ரொம்ப நல்ல வயது கடந்த பிறகு யார் தாயுடைய உதவிகளை என்ன செய்கிறான்? அறிவுனால் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு என்ன செய்யுது? உருக்கம் வருகிறது. இப்போ பட்டினத்தார் அவங்க அம்மாவை பற்றி பாடினாருங்கிறோம். எத்தனை வயசில் பாடினார்? அவங்க அம்மா இறக்குற வயசில் பாடினார். பட்டினத்தாரே எப்போ தான் பாட முடிஞ்சுது? அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க அம்மாவை பற்றி ஒரு பதிகம் பாடலல்ல. அது அவங்க தாயை நினைச்சு பார்ப்பதற்கு என்ன தேவைப்பட்டது? அவங்க அம்மாவுடைய மரணம் தேவைப்பட்டது. அதான உண்மை. அவங்க அம்மாவுடைய மரணத்தில் தான் அவர் யாருடைய கருணை தெரிய ஆரம்பித்தது. அந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த அந்த நிலைக்கு வரும்போது அது நினைத்து பார்க்குற நேரம்ங்கிறது எல்லா நேரமும் ஆன்மா நினைத்து பார்க்காது. அதை கல்லையொத்த மனம்னு சொன்னார். விட்டுருங்க, அப்படியே உட்காந்து. அடுத்தது கீழ்ப்பட்டவன் அப்படின்னார். கீழ்ப்பட்டவன்கிறது என்ன பொருள்னா நெறியில் நிற்க முடியாதவன் அர்த்தம். கீழ்ப்பட்டவன்கிறதுக்கு நிறைய பொருள் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள், நெறியில் நிற்க முடியாதவன். நாய்க்கு என்ன இலக்கணம் சொல்கிறோம்? நாய் கீழ்மையான பிறவி. அதனால தான் மாணிக்கவாசு தன்னை எதோடு ஒப்பிடுறாரு? ஆமாம், நாயோடு நல்லதுக்கு ஒப்பிட்டா நன்றி, கெட்டதுக்கு ஒப்பிட்டா இழிபிறப்பு. அதை நம்ம சாமியாக கும்பிடுறது அதெல்லாம் வேறு விஷயம். பெருச்சாளியை கூட நம்ம சாமியாக தான் கும்பிடுறோம். அந்த சாமியாக கும்பிடுற இடத்துல அதனுடைய வடிவம் வேறு, அதற்கான விளக்கங்கள் வேறு. அதனால் கீழ்ப்பட்டவன்கிறதுக்கு நெறியில் நிற்க முடியாதவன். இப்போ நம்ம சொன்னதையெல்லாம் அவரே ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். பாருங்க, மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொருள் பார்த்துட்டோம். பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றானிட்டார்னா போற்றுகின்றார்னு அர்த்தம். எதிர்மறையில் சொன்னால் உடன்பாட்டு பொருள் சொல்லணும். போற்றுகின்றார். அமரரெல்லாம் போற்றுகின்றார். கல்நேர் அணையனா போன்ற மனக்கடையாய், மனமுடையவனாய், கடையாய்னா கடமைப்பட்டவனாய். அந்த களிப்புண்டுங்கிறது தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுக்கான பொருள். களிப்புண்டுன்னா அறிஞர்களால் விலக்கப்பட்டுன்னு அர்த்தம். அறிஞர்கள் என்ன கழிச்சு வச்சிருக்கிறாங்கிறார். பணக்காரங்க யாரை கழிச்சு வைப்பாங்க? அதான் இப்போ அறிஞர்கள் யாரை கழிச்சு வைப்பாங்க? அதனால் அதை தான் இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணியிருக்கிறோம். 15 நிமிஷம் பில்டப் பண்ணியிருக்கிறோம். அதுதான் ஞானம் இல்லை, மனம் உருகவில்லை, அன்பு இல்லை, மனம் கல்லாய் போனது. இது எல்லாம் அந்த ரிவர்ஸில் போட்டிருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் போய் இது நிற்கும். அறிஞர்கள் கழிக்கிறாங்கன்னா என்ன இல்லைன்னா கழிப்பாங்க. அறிஞர்களால் கழிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், இதனால் நான் கவலையில் இருக்கிறேன். இங்கு மாணிக்கவாசகர் ஒரு செய்தி சொல்கிறார். ஒரு சாதகனுக்கு எப்போ கவலை வரணும்னா, ஞானிகள் நம்மை விலக்கி விடும்போது தான் கவலை வரணும். அஞ்ஞானிகளும் நம்மளை விலக்குவார்கள். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அஞ்ஞானிகளும் நம்மை விலக்குவார்கள். இப்போ நம்மளை வச்சு எந்த காசுமே சம்பாதிக்க முடியாது, நம்மளை வச்சு புகழ் சம்பாதிக்க முடியாது, நம்மளை வச்சு பதவி கிடையாது அப்படின்னா எல்லாருமே யாரை விட்டு விலகுறாங்க?
நம்மளை விட்டு நம்மளை விலக்குறாங்க அவங்க. இவங்கள நம்மளை கூடி தேர்தல் நடக்குது, நம்மளை யாரும் கூட்டாக போகிறாங்க பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு, நம்மளால் ஒரு ஓட்டு வராதுன்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளால் ஒரு புகழ் வராதுன்னு தெரியும். சாமி கிடைக்கும்னா யார் கேட்டான்னு தானே அவன் சொல்கிறான். எங்கள் கூட வந்தால் சாமி கிடைக்கும்னா நாங்கள் சாமி கேட்கலையேன்னுல சொல்கிறான். சரிதா? அதனால தான் எனது கவலை எப்போ வரணும், ஒரு சைவனுக்கு எப்போ கவலை வரணும், அறிஞர்கள் விளக்குனா தான் கவலை வரணும். அறிஞர்கள் விளக்கினால்தான் கவலை வரணும். அஞ்ஞானிகள் விளக்கும்போது கவலைப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். இந்த இழிந்த நிலையில் எனக்கு நானே சமமாக இருக்கிறேன் என்று பணியோடு சொல்கிறார். இந்த இழிந்த நிலையில் எனக்கு நானே சமம். இது ஆன்ம சுத்தி நிலையில் சாதகனுக்கு வருகிற பக்குவம். எழுதுனாதான தொடர்ச்சி கிடைக்கும். அதையே அந்த இவர் நம்ம மாணவர் ஒருத்தர் உத்து பார்ப்பார் புஸ்தகத்தை, அதை மாதிரி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் புஸ்தகத்தை. அதாவது இது ஆன்ம சுத்தி நிலையில் வருவது. ஆன்மீக சுத்தி நிலையில் என்ன பண்பு வரணும்? அடிமை பண்பு வரணும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. ஆன்ம சுத்தி நிலையில் வருகின்ற அடிமை பண்பை சொல்கிறார். நான் எனக்கு மனசு உருகலை, அடிமை பண்பு. எனக்கு நான் ரொம்ப கீழானவன், அடிமை பண்பு. அறிஞர்கள்லாம் என்னை விலக்கி வச்சுட்டாங்க, அடிமை பண்பு. கவலையில் இருக்கிறேன், அடிமை பண்பு. எனக்கு என்னோட ஒருத்தரை ஒப்பிடணும்னா வேறு யாருமே கிடையாது, யாரை தான் ஒப்பிடணும்? இதுதான் அடிமை பண்பு. இந்த பண்புகள் எல்லாம் சேரும்போது இவ்வாறு ஒரு சாதகன் பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு எதில் விருப்பம் வந்துட்டுன்னு அர்த்தம்? சிவானுபவத்தில் விருப்பம் வந்துட்டுன்னு அர்த்தம். முதல்லேருந்து சொல்லி பாருங்கள், அந்த சிவானுபவ விருப்பத்துக்கு அது அறம் சேர்க்கறது நல்லா தெரியும். மின்னலை போன்ற திருவடிகளை உடைய இறைவனை அடைந்தவர்களெல்லாம் பற்று விட்டுட்டாங்க அப்படிங்கிறார். அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாரு? பற்று விட்டால் யாரை அடையலாம் அது சொல்லிட்டாரு. அது கூட அதே மாணிக்கவாசகிட்ட கேட்குறோம், அவங்க எப்படி அடைந்தாங்க, பற்று விடுதல்னா என்ன, பற்று விடுதலில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு அவர்கிட்ட நம்ம கேட்குறோம். அவர் ஒரு இடையில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. தேவர்கள் கூட இந்த சிவபெருமான மலர் வச்சு என்ன செய்கிறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க. இப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்க அர்ச்சனை எதோடு உடையது? பற்றோட உடையது, உபாயம் உடையது. அப்போ நம்ம வழிபாடு யார் வழிபாடு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம், அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது அதில். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நீங்கள் சிவானுபவத்தில் எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு என்னெல்லாம் வேணும்? ஒன்று, எனது மனம் கல் மாதிரி இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட், மனம் கல் மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, தன்னை யாராக கருதணும்? தலைவனாக கருதக்கூடாது. கள்ளத்தலைவர் துயர் கருதி வெள்ளத்தலைவர் மிக திருவருட்பயன். தன்னை தலைவனாக கருதக்கூடாது, கடைசியானவனாக கருதணும். அதான் கீழ்பட்டவன்னாரு. தன்னையே அறிஞனாக நினைக்கக்கூடாது. நான் யாரில் அறிஞர்களால் கழிக்கப்படுகிறேன்னு உணரணும். திருவாசகத்தை எழுதினவர் சொல்கிறாரு, என்னை அறிஞர்கள் கழிக்கிறாங்கன்னா அப்போ யார் தான் அறிஞர்? அவர் காலத்தில் இருந்த ஒரே அறிஞர் அவர் தான். அறிஞர்கள் கழிக்கிறாங்கங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு அறிவுண்டுங்கிற உணர்வே நெசிக்கூடாது, வரக்கூடாது. நான் அறிஞர், நான் திருவாசகம் 49 பதிகம் எழுதிட்டேன், இது 50வது பதிகம் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வில் அவர் இதை பாடலை. அந்த நிலையை ஏற்படுத்துகிறாரு, கழிக்கப்படுகிறேன். இப்படி அறிஞர்களாலும் கழிக்கப்படுற நிலையை நினைச்சு கவலைப்படணும். இப்போ நான் ஒருத்தரை சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் சித்தாந்த வகுப்புக்கு ஆக மாட்டீங்கன்னா இருந்துட்டு போட்டு, அதனால் என்ன? இப்போ யாரையாவது சொல்லிட்டா யாரும் உடனடியாக தற்கொலை பண்ணிட போகிறானா? அப்படி சொல்லிட்டா அதனால் என்ன? சித்தாந்தம் தெரியாமல் நாட்டில் எத்தனையோ கோடி பேர் இருக்கா, அதில் நானும் ஒருத்தனை இருந்துட்டு போகிறேன் அப்படிம்பான். ஆனால் அதே சமயத்தில் உண்மையான ஞான தேடுதல் இருக்கிறவனுக்கு அது ஒரு பெரிய கடுமையான சாபம் மாதிரி தெரியும். எது மாதிரி தெரியும்? பெரிய சாபம் மாதிரி தெரியும் ஞானத்தை தேடுதல் உடையவனுக்கு. அதைத்தான் கவலைப்படுற மாதிரி இருக்கணும். கடைசியில் அந்த அடிமை பண்பினுடைய உச்சந்தான் தாழ்ந்தவர்களில் யாரை ஒப்பிடுறதுன்னு கேட்டால் என்னை நானே ஒப்பிட்டு கொள்ளுகிறேன் அப்படின்னார். இவ்வளவும் இதில் தெரிஞ்சு பாடணும். மின்னேர் அணைய பூங்கழல்கள்
அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம் கல்நேர் அணைய மனக்கடை. அதிலே அழுதுகிட்டு தான் பாடுறாரு. அது சாதாரண சந்தத்திலே அழதான் செய்கிறாரு. அதை உற்சாகமாக பாடக்கூடாது. அவரே நொந்துக்கிட்டு பாடுறாரு. கல்நேர் அணைய மனக்கடையாய் களி புண்டவல கடல் சோகக்கடலில் வீழ்ந்துட்டேங்கிறாரு. அதை நம்ம சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? கல்நேர் அணைய மனக்கடையாயின்னு பாடிட்டு இருக்கிறோம். கல்நேர் அணைய மனக்கடையாய் களி புண்டவல கடல் வீழ்ந்த என்னேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. நான் உன்னை அடைவதற்கான வழியை சொல்லுன்னு கேட்குறார் கடைசியில். அது நம்ம இன்னும் எழுதலை. நான் உன்னை அடைவதற்கான வழியை சொல்லு, எழுதிவிடுங்க. அதுதான் இது சிவானுபவ விருப்பம் என்ற தலைப்புக்குள்ளே வருது. மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கல்நேர் அணைய மனக்கடையாய் களிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த என்னேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. அடிப்படையிலேயே சோகமான பாட்டு எது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பாடுறதுக்கு அது ஒத்துழைக்கும். மின்னேரணைய பூங்கழல்கள் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ஒத்துழைக்கான நம்ம அப்படி பாடக்கூடாது. சோகத்தில் என்னது? மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு அப்படி தான் பாடுறாங்க. நான் இப்போ பாடுற மாதிரி தான். போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கல்நேர் அணைய மனக்கடையாய் களிப்புண்டவல கடல் வீழ்ந்த என்னேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. இந்த சோகமாவது அதில் வரணும். அதை அதில் வச்சு பாடியிருக்கிறார். ஆழமான பதியம். போக போக அது புரிய ஆரம்பிக்கும். பார்க்கலாம். திருவாசக நிறைவு. இந்த கலவரத்துலேயும் ஒரு திருவாசகம் படித்தாச்சு.